ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டுல நாட்டுல இதைத்தான் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. இத நாம அப்படி ஆரம்பிக்க வேண்டாம். ஆனா இப்ப இந்த பாட்டி ஒரு கதை சொல்ல போறேன், குழந்தைங்களுக்காக. இப்பெல்லாம் கதை சொல்றதுக்கு பாட்டி மாருங்கெல்லாம் இல்ல, பாட்டிகளோட கதையும் இல்லாம போச்சு. கதைய கேட்கறதுக்கு குழந்தைங்களுக்கு இது ஒரு சாதாரண கதை தான். இருந்தாலும் இந்த கதையை கேட்கும்போது பசங்க துள்ளி குதிப்பாங்க. இப்ப இந்த கதையை சொல்ல இந்த பாட்டி இருக்கேன். அந்த கதையை கேட்கறதுக்கு நீங்களும் இருக்கீங்க. பாட்டி என்ன இது உங்களுக்கு கேட்கலையா? என் பேரு ஜானு, ஜானகி. கேமரா ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் என்னாச்சுன்னு தெரியலையே. இவருதான் சேகரன், கலப்புரக்கல் சேகரன், சேகரன் மாஸ்டர். காத்து இப்படி அடிக்குதே, ஜன்னலை மூடிட்டா வீடு ஒரே சூடாயிடும். இந்த மழையினால திறந்து வைக்கவே முடியல. இந்த பூமி எப்பவும் சூடாக தான் இருக்கும். இந்த மழை எப்போ வருதுன்னு சொல்லவே முடியாது. எப்போ வந்தாலும் நல்லதுக்கும் இருக்கலாம், கெட்டதுக்கும் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எப்போ தேவையோ அப்போ மழை இருக்காது. நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வரும். பிறந்த நாள் வேற வரப்போகுது. ஆமாம், பிறந்த நாள் வரப்போகுது. மேலே மொட்டை மாடியில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே காய போட்டிருந்த துணி வத்தலெல்லாம் என்ன இருக்கும்னு தெரியல. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நான் தான் போய் எடுத்து வச்சாகணும். என்னோட பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாடணும்னு நான் எப்பவும் சொன்னதே இல்லையே. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய மகான் இல்லையே. என்ன பண்ண, இந்த 70 வயசில் நான் என்னத்தை சாதிச்சிட்டேன். மேலே வேற ஏற முடியல படிக்கட்டில். கீழே விழுந்து கையை காலை உடைச்சிட்டேன்னா அப்புறம் பசங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். என்ன பண்ணுறது, பசங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? வயசானாலே என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியல. எந்த நேரத்துலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ கரண்ட்டு போயிடுச்சா? இனிமேல் கரண்ட்டு எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? என்ன பண்ணுறது? இந்த வயசான காலத்தில் நானும் பசங்களை ஏதேதோ சொல்லியிருக்கேன். இந்த இருட்டில் இப்படி நடக்கிறது எப்போ எது வேணாலும் நடக்கலாம். வயசாகிடுச்சினாலே இப்படித்தான்.
நான் எப்போ தூங்குறதுன்னே தெரியல. என்ன பண்ணுறது, என் வேலையை நான் தானே செஞ்சாகணும். எதிர்பார்த்தது தான். கதவை யாருமே சாத்தலை. இந்த துணியெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியலையே. யார் அது? யாரு? ஏய், யாரு? யார் அது? திருட சந்திரா, மேலவா, எங்க இருக்கீங்க? யார் அது? யாருன்னு கேட்கறல. நீ யாருன்னு சொல்ல புரியா இல்லையா? எப்பவும் யாரும் இங்க இருக்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் இந்த கதவை தரங்க. என்ன ஷாஜி, எதுக்கு இந்த மழையில இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மாடியில இருந்து இறங்குறான் பாரு. அவனை விடக்கூடாது. பிடிக்கணும். அதோ இருக்கான் பாரு. அங்க இருக்கான். புடிங்க அவனை. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் கல்ல எடுத்து அடிங்க. அடிக்கலாம் அவனை. விடாதீங்க. அடிங்க. புடிங்க. எவ்வளவு தைரியம் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இறங்குடா. இறங்குடா. யாரா நீ? பாருங்க. பாருங்க. ஐயோ, இது ஒரு குழந்தையாச்சே. குழந்தையா? கரண்ட் வந்துருச்சு. அதை அப்படி கூட்டிட்டு வாங்க. அவளை கூட்டிட்டு வாங்க. முதல்ல முகத்துல இருக்கிற அந்த துணியை கழட்டுறேன். ஏய் இரு. அட கடவுளே, இவ ஒரு பொண்ணு. அட ஆமாப்பா. பொண்ணை வச்சு திருட வந்திருக்காங்களா? வாடி. குழந்தையா? ஏய் வா வா வெளிச்சத்துக்கு வா. வா பின்னல. இந்த Dress போன தடவை தீபு வந்தப்ப அவளோட Dress-ஐ காணோம்னு சொன்னாங்களே, அந்த Dress தானே இது? எந்த Dress-ஐ சொல்ற? உன்னி, பாட்டியோட பிறந்தநாள் அன்னைக்கு தீபு வர்றப்ப இதே Dress அங்க இருந்தது. ஆமால, நம்ம இறந்து போன சன்னி இருக்கானே, அவ மகனோட பொண்ணு தானே இவ. நம்ம ஜானு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு திருட்டா உனக்கு? திருடுறதுக்காக இவளுக்கு நிறைய வித்தைய கத்து கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அம்மா, அம்மாவோட அம்மா, இவங்க குடும்பமே அப்படி. இவங்களுக்கு திருடுறதா தொழில். அன்னைக்கே இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பி இருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சேகரன் தான். இந்த சின்ன வயசுல எவ்வளவு வித்தைகளை கத்து வச்சிருக்கு பாருங்க. வேண்டாம், அவ சின்ன குழந்தை, அவளை கொடுமைப்படுத்தாதீங்க. சங்கரா, அந்த கத்திரிக்கோள் இவன் முடிய வெட்டிடுறேன். இதோ கொண்டு வர. நான் சொல்றதை கேளு மாதவா, அந்த குழந்தைய விட்டுரு. அதானே, மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டாங்க. வந்துருச்சுங்க ஜானு, காளின்னு. இந்த பொண்ணு திரும்ப வருவான்னு தெரியும். கீழே சிந்தாம குடு. பார்த்து மெதுவா குடு. பசங்களா, என்னோட ஜானுவே, நீங்க தான் என் ஜானுவே. ஜானுவே. முடிஞ்சிருச்சு. சேகரையா, என்னோட பெத்த அம்மாவை பார்க்க முடியாத ஒரு பாவியா போயிட்டேன். உன்னோட இந்த குழந்தையையும் பெத்த அம்மாவையும் தூக்கி போட்டுட்டு நீ உன் சுயநலத்தை பார்த்துட்டு போனப்ப நானும் அம்மாவும் மட்டும்தான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டோம். அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க சேகரையா. எதுவும் இல்லாம எங்களை தன்னந்தனியா தவிக்க விட்டுறாதீங்க. இந்தா, இதை வச்சுக்க. யார் இருக்காங்கன்னு சும்மா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க? உனக்கு நீங்க யாருமே இல்ல. அப்பாவும் வீட்டாளுங்களும் இருக்காங்களா? இல்ல உனக்காக வேற யாராச்சும் காத்துட்டு இருக்காங்களா? சீக்கிரமா. ஒரு சின்ன குழந்தைய, அதுவும் நடு ராத்திரியில். அவ ஒரு பொண்ணு தானே, ஒரு குழந்தையா? சுதந்திரம் நமக்கான உரிமை. அது சுதந்திரம் நமக்கான உரிமை. நவகாளி, எனக்கு தெரியும்.
எனக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. யாருக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க பண்றது தான் சரியா இருக்குமோ? ஜானுவை துரத்தி விட்டுட்டாங்கல்ல, எல்லாருக்குமே நீங்க அளவு கடந்த பாசத்தை அள்ளி கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு, அம்மாக்கு, எல்லாருக்குமே. ஜானு எங்க? ஜானு எங்க இருக்க? இதுக்கு உள்ள இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய இங்க கொண்டு போய் இந்த கதவு வேற. ச்சே, விட்டுருங்க, வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம், விட்டுருங்க. ஜானகி, ஜானு, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இந்தா சாப்பிடு. அட பாவிங்களா, கட்டி போட்டிருக்கானுங்க. கவலைப்படாத. எழுந்துரு. ஒன்றும் இல்லை, அழாத. ஒன்றும் இல்லை ஜானு, அழாத. சரியாயிடும், அழாத. வர்றவங்க போறவங்க மட்டும்தான் இங்க வாழணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். சேகரன் மாமா, சேகரன் மாமா, கொஞ்சம் கதவை திறங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். சேகரன் மாமா, கதவை திறங்க, உள்ள இருக்காரா இல்லையானே இந்த தெரியலையே. மனுஷனுக்கு இதே வேலைதான். சேகரன் மாமா, நான் ஏதோ தப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் இங்கிருந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 3 தலைமுறை வாழ வேண்டிய வீடு இது. சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே இடம். பெரிய மாப்பிள்ள தேவைப்படும் போது எதுவும் சொல்லலன்னு வார்த்தை எதுவும் வந்துடக்கூடாது. மாதவா, நாம விட்ட வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. நம்ம யாருக்கிட்ட என்ன பேசுறோங்கிறத ஞாபகம் ஓ வச்சுக்கணும். சங்கரே, தேவையில்லாம நாம ஏதோ பேசுற மாதிரி ஆயிடுச்சு. இத பத்தி பேசுறதுல பிரயோஜனமே இல்ல. கோபால், எங்க போய் தொலைஞ்ச? செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துனானா இல்லையானே தெரியலையே. ஜானு, நல்லா தூங்கு. தாத்தா, தாத்தா எனக்கு சாப்பாடு போட்டாரு. எனக்கு இன்னும் வேணும், பசிக்குது. என் தாத்தா, தாத்தா. நான் அவளை பெக்கலைனாலும் என் இதயம் கடந்து துடிக்குது. என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல. கவலைப்படாதீங்க, தனியா விட்டுட்டு போய் எவ்வளோ நாளாச்சு. நானும் உன்னை பார்க்க வருவேன்லாம் நீங்க அடம் பிடிக்க கூடாது. இப்ப மாஸ்டருக்கு நிறைய பொறுப்பெல்லாம் வந்திருக்கு. இனி உங்ககிட்ட அன்பு காட்டுறதுக்கு, நீங்க ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு, அழறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, பசங்க பேரங்கன்னு சொல்றதுக்கு இனிமே நம்ம ஜானு இருக்கா. பாருங்க.
எங்க அம்மா. ஜானு, எல்லாம் சரியாயிடும்னா? நான் கேள்விப்பட்டேன் சேகரா. ஜானு வந்துட்டா இல்ல? அம்மா, ஜானுவ அவளுக்கு யாருமே இல்லை. நான் இங்கேருந்து அவளை அனுப்புறதா இல்லை. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். உனக்கு இருக்கிற மனசு யாருக்கும் இருக்காது. அவளை கொஞ்சம் இங்க கூப்பிடுறியா? அவள் இங்கே தான் இருக்கா. ஜானு, ஜானு, போய் பாரு. பாட்டி பாட்டி ஜானு, இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? நான் நான் இவ ரொம்ப பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன் சேகரா. இவ போட்டிருக்கிற துணிய இவ வேணும்னே திருடல. என்னோட சதாபிஷேகத்துக்கு வந்துட்டு எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா தான் போனாங்க. யார் இவகிட்ட இந்த துணியை எடுத்துக்க சொன்னது? நீ அழாத ஜானு. பாட்டி யாருக்கிட்ட இருந்தும் எந்த சாபமும் வாங்கக்கூடாது. 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் டீ கடையில் இருக்கிறவங்க எல்லாம் மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்கறதுக்காக நம்ம ஒன்றும் வாழலையே. என்ன மனசில் இருந்தாலும் அதை தெளிவாக சொல்லுங்கள். எந்த விஷயமானாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். நாக்குக்கு தான் எலும்பே இல்லையே. அப்புறம் நான் ஒன்றும் உனக்கு தலைவனா இல்லையே. என்னை இந்த அமைப்புக்கு கொண்டு வந்ததே உன்னோட அப்பா தானே. அதுக்கப்புறம் கட்சியிலிருந்து நிறைய பேர் எனக்காக போராட்டங்கள்லாம் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம். இப்போ அதெல்லாம் முடியல. இனி அந்த மாதிரி அமைப்பு வர வாய்ப்பே இல்லை. அந்த சமயத்தில் போலீஸ்காரனுங்க அடித்து நிமித்திட்டானுங்கல்ல. கோயம்புத்தூர் ஜெயிலு, மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலு, எல்லா இடத்துலையும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. ஒரு குடிமகனோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்காக நாம எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். அதுக்காக நம்ம போராடணும். சுதந்திரம் நமக்கான உரிமை. அது வந்தே மாதரம். சுதந்திர நேரத்தில் கம்யூனிஸ்டுக்காரங்க அப்புறம் போராட்டக்காரங்க எல்லாரும் கூட நீங்கள் சந்தோஷமாக நடந்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எல்லா நேரத்துலையும் மனுஷன் மனசுக்குள்ளே ஒரு நல்லது இருக்கும்னு. முக்கியமாக குழந்தைங்களுக்கு. ஜானு மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்துலேயும் இருக்காங்க. ஆனால் நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? இப்போது நான் அவளுக்கு துணையாக இருக்கேன், வேறு யாரும் இல்லை. என்ன பண்ணுறது? ஜானு, எல்லாரும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஜானு இந்த இடத்துக்கு வந்ததால். இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவள் இங்கே இருக்க போகிறான்னு எனக்கு தெரியல. கேசவண்ணா, இவளுக்கு பாவாடையும் ஜாக்கெட்டும் தைக்கணும். இவ குளிச்சுட்டு வந்தான்னா மாற்றிக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருக்கா. கொஞ்சம் துணியும் வாங்கிருங்க. அதெல்லாம் விடு, நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்கெல்லாம் யாரை என்ன பேசினாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். யாருக்கு எப்போ சாவு வரும்னே சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? கஷ்டப்படுறவங்க எல்லாம் என்னைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் விடிவு காலமே வரலை. இவளுக்கு நாளைக்கே தச்சு கொடுத்துட்றேன். இது சரியா இருக்கு. இவளை நல்லா அடிச்சிருக்காங்கல்ல. இவனுங்களுக்கெல்லாம் காவல் காத்தே ஏன் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு. நம்மளுக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. கதவை துறம்பினோ. வந்துட்டான். உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சத்தம் அது? சீக்கிரம் போய் கதவு தர. என்னடா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு வச்சாதான் சரியாவ. ஏய், சும்மா சொல்லாதீங்க. சீரியல் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதனால தான் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சு. என்ன சார், இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நேரங்கட்ட நேரத்துல சீரியல் கூரியல்ல உங்களெல்லாம். சார் உள்ள வாங்க. உங்களுக்காகவே உன்னை எடுத்து வச்சிருக்கேன். சுட சுட இருக்கு. கொஞ்சமா எடுக்கட்டா?
சீக்கிரம் கொண்டு வந்து குடுறி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ எடுத்துட்டு வரேன். உள்ள வாங்க சார். உங்களுக்கு சிகரெட் என்ன வேணும்? வில்சா கோல்டா? நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு, நான் தம்மடிக்கெல்லாம் வரல, என்கிட்ட பீடியே இருக்கு. ஆமா, என்ன இவ இன்னும் இங்கே தான் இருக்காளா? சார், அவ என் பொண்ணு மாதிரி சார். சரி, நான் போய் உங்களுக்காக ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வரட்டா? உங்களுக்கு சிக்கன் வேணுமா இல்ல மட்டன் வேணுமா? சீக்கிரம் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாடா. சார் என்ஜாய்மெண்ட் தான். இதோட தாப்பல் எங்க இருக்குன்னு தெரியலையே. அதோட தாப்பால் என்கிட்ட தான் இருக்கு. நீ பாரு, உன்னை பாக்குறதுக்காக நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வரேன், அது உனக்கு புரியலையா? என் சக்திக்கு என்ன முடியுமோ அதுதான் என்னால பண்ண முடியும். அதை தவிர என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோ, நான் மட்டும் மேலிடத்துக்கு போன் பண்ணி சொன்னேன், உனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த வீடை அடிச்சு துவம்சம் பண்ணி உன்னைய சேர்த்து காலி பண்ணிடுவாங்க. சார், கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஐவே. சார், இப்படி வாங்க. நான் இங்க இருக்கேன்ல, அதை அங்க விட்டுருங்க. சின்ன குழந்தை தானே அது. தேவையில்லாம எதோ யோசிக்கிற. நான் சும்மா யாருன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். தேவையில்லாம ஏதோ பேசுறீங்க. அவ பாட்டு நிம்மதியா மூலையில தனியா உட்காந்துருக்கா. பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ரொம்ப அவசரப்படுறீங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையா சார். இதுக்கு மேல இங்க இருந்தா எது வேணாலும் நடக்கலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. பயமா இருக்கு. அந்த ஆளை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த மாமனை பார்த்து பயந்துட்டியா கண்ணு? எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குற? ஜானு, ஜானு, என்னாச்சு? தாத்தா, தாத்தா, என்ன நடந்ததுன்னு சொல்லு ஜானு. அந்த ஆளு அங்க தண்ணியில என் கால. இதத்தான் சொன்னியா? இதுவா? இது நம்ம உன்னியோட உயிராச்சே. அப்பா, எங்க அப்பா வாயில வெத்தலை பாக்கு போட்டாருன்னா கையெடுத்து நீட்ட சொல்லி தூ அப்படின்னு துப்புவாரு. நாங்களாம் அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை. அவருக்கா எப்ப தோணுதோ அப்பதான் ஆளுங்க கிட்ட அவர் பேசுவாரு. அவர் இப்பவும் இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாரு. சாப்பிட்றதுக்கு 2 இட்லி இல்ல கொஞ்சம் சோறு இருந்தா மட்டும் போதும் அவருக்கு. அப்புறம் உங்க அம்மா, அவங்க உன்னை வயித்துல சுமந்துட்டு இருக்கும் போதுதான் உன்னுடைய அப்பா இதோ இங்கதான் இந்த உத்தரத்துல தூக்கு போட்டு செத்துட்டாரு. கஷ்டம் எப்பெல்லாம் மனசுக்கு வருதோ அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் அவரை பார்ப்பேன். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். செத்து போனது இவளோட அப்பான்னு யாரால தான் உறுதியா சொல்ல முடியும்? யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஆனா உடம்புக்கு முடியாம வந்துடுச்சுன்னா இவரு இந்த வீட்டுல வேலைக்காரன். எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மா ஒரு தடவை கூட என்கிட்ட சொன்னதில்ல. ஆனா இந்த இடத்துக்கு வராம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்பா, ஜானு அழாதம்மா. அழாதடா செல்லம். ஜானு, மதிப்புக்குரிய பிரசிடென்ட்டுக்கும் கட்சி தலைவருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அப்புறம் கமிட்டிக்கும் இப்போ வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு டிசம்பர் 2, 2009 எனக்கு 70 வயசு பிறக்க போகுது. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது பெரிய விஷயம்லாம் இல்ல. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்க கூடாது. முடிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும்.
இங்க நிறைய பேர் வருவாங்க, அதுவும் குழந்தைங்க. அப்போ உனக்கு விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கரெக்டா பிடிச்சடா. தாத்தா வந்தாரா? தாத்தா ஹாய் தாத்தா, நான் உங்களை பார்க்கவே இல்லை. பரவாயில்லடா கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க சந்தோஷமா விளையாடுறீங்கல்ல, எல்லாரும் நல்ல சமத்தா இருக்கீங்கல்ல. நீ எத்தனாவது படிக்கிற? ஐ மீன் 8th grandpa. உன்னோட பேர் என்ன? சச்சின் ராம், அப்புனே கூப்பிடுங்க. சச்சின் ராம். ஆட நம்ம ராமேந்திரம் பசங்க. சந்தோஷமா இருக்கு. இப்போ தோத்தது உங்க தாத்தா தான். எனக்கு எந்த பேரும் ஞாபகத்திலே இருக்காது. தாத்தா, பாட்டிக்கு நான் படிச்சு காமிச்சிட்டேன், இந்தாங்க பேப்பர். இவள உங்களுக்கு தெரியுமா? இவ தான் ஜானு. That girl, Mama told us last week. Let's see. இங்க என்னென்ன இடம் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி தருவா. நீ அவங்க கூட போமா. எல்லாரும் சந்தோஷமா விளையாடுங்க. Come with us. I'm Manika. What's your good name? Your name? நேமா ஜானு. Poor language. இங்கே வாடி. நான் வரமாட்டேன். Dirty girl, how can you touch her? Anyway, நம்ம விளையாடலாம். See you later. GANDHI காந்தி. என்ன பண்ணிட்டு இருக்க ஜானு? உன்னால இதெல்லாம் படிக்க முடியுமா? இது எல்லாமே வெள்ளைக்காரங்களோட பாஷையாச்சே. தமிழ் படிச்சு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், எல்லாமே படிக்கணும். சயின்ஸு, கணக்கு எல்லாமே நாம படிக்கணும். முதல்ல பாஷை படிக்கணும். இங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறம் ஸ்கூலோட வாசலை கூட நீ பார்த்திருக்க மாட்டேன். 4ஆம் கிளாஸ் நான் படிக்கிறப்போ மல்லிகா டீச்சர் இருந்தாங்க. அம்மா என்ன கூட்டிட்டு போனப்போ ஒரு நாள் அவங்க எனக்கு மல்லிகை பூ கொடுத்தாங்க. நீங்க தானே தாத்தா என்ன ஸ்கூல்ல சேர்த்தீங்க? 4ஆம் கிளாஸ் இல்ல? சரி, அப்ப நீ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். நான் மாஸ்டர் கிட்ட பேசுறேன். உன்னை மறுபடியும் 4ஆம் கிளாஸே படிக்க வைக்கிறேன். என்ன, படிக்காம 2 வருஷம் போனப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல? தாத்தா, எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்புறம் ஏன் தெம்பே இல்லாத மாதிரி பேசுற? எனக்கு பயம். அந்த ஆள் மறுபடியும் வருவான். தனியா தெரியாத ஆள் கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயம். காந்தி தாத்தா மேல எவ்வளவு தூசி. பெரியப்பா, எங்க இருக்கீங்க பெரியப்பா? எங்க போனார் தெரியலையே. ஹாய். பெரியப்பா, anybody inside? யாரும் தெரியாம. நிக்கில் தாஸ், எப்போ வந்த? வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. கரிப்பூர்ல லேண்ட் ஆன. ஐ டுக் எ கேப். பாத்ரூம்ல ஆள் இருந்தாங்கல்ல? நீங்க உள்ளதா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்துட்டேன். கவனிக்கல. அப்புறம் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு பார்த்தேன். பாத்ரூமோட டோர். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் எனிஒன் இன் இன்சைட். ஆமாமா, தெரியாம சில நேரத்தில் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நீ குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு வேற ரூம் இருக்கு. நீ முதல்ல செட்டில் ஆகு. சரி பெரியப்பா. இந்த ஐடி கம்பெனில எல்லாம் பெரிய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். சம்பளத்திலலாம் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி பெரியப்பா, டேட் மே பி நாட் ஏபிள் டு கம்.
பெரியப்பாவை பார்த்த உடனே இந்த கிஃப்ட் அம்மா கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆ ஷூ அண்ட் சாக்ஸ். மார்னிங் வாக்கிங் போறதுக்காக கால் கீழே வச்சு பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் பெரியப்பா. பண்ணுறேன், எல்லா ஆசீர்வாதமும் பண்ணுறேன். முதல்ல நீ பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு ரெடி ஆகு. ஓ ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கல, குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் நாம் உட்காந்து நிம்மதியாக பேசலாம். போய் ரெடி ஆகு. ஆ தேவையில்லாம டோரு திறந்து. குளிக்கணும், நல்லா சுத்தமா இருக்கணும். அழுக்கா, அப்படி அழுக்கு. That's correct. Last ஜானு, time வந்தப்ப எனக்கு எங்க இன்னும் போற? excited-ஆ இருந்துச்சு. அண்ணெல்லாம் தண்ணி வேணும்னு சொன்னாங்க, நான் அதான் சத்தியமா எடுத்துட்டு போறேன். எதிர்பார்க்கவே இல்ல. You know one thing? நான் இதுக்கு முன்னாடி அது இந்த என்கிட்ட இடத்துக்கு போயிருக்கேன். இவன் பண்ற காமெடியை பார்த்து அவங்க அம்மாவே ரொம்ப சிரிப்பாங்க. அதானே. ஓ ஓ Every moment we have to be ready to update ourselves. Yeah. நம்ம எதிர்கொள்ளணுங்கிறது தான் அர்த்தம். That's correct. பெரியப்பா நாட்டு சரக்கு அடிக்கிறதுல ஒரு தனி சுகம் எப்போவுமே இருக்கும். இந்தாங்க, கிணத்துல இருந்து எடுத்த தண்ணி. சோடா எல்லாம் இங்கே இல்லை, குடிங்க. என்ன இவர் போய் உங்களுக்கு ஊறுகாய் வேணும்னா சொல்லுங்க, கொண்டு வர சொல்கிறேன். சீக்கிரமாவே பிரசாதம் வாங்கிட்டு வரேன். பசங்களா, திஸ் இஸ் தயம்பகா. அப்ப பஞ்சவாத்தியம்? அம்மா தாயே. ஜானு, நீ இங்கே நில்ல. ம். செருப்பு போடாததுனால காலில் முள்ளெல்லாம் குத்துது. பூஜைக்கான ஏற்பாடுகளை சீக்கிரமா பண்ணுங்க. பக்தர்கள் வர நேரம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பாத்தியா, எவ்வளவு கலரா இருக்கால. கலரை பார்க்காதடா. ஆமா, சந்திரிகான்னு சொன்னாங்களே, யார் அது? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சேகரன் மாஸ்டர் இருந்தார்ல, அந்த காந்தியா? அவளோட வீட்ல தான் இந்த பொண்ணு இருக்கா. சாந்தி பெரியமாவும் பசங்களும் கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க சாமி கும்பிட போயிட்டாங்க. என்னை இங்கேயே நிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பம்பாயில இருந்து வந்திருக்காங்கன்னு என்கிட்ட யாரோ சொன்னாங்கம்மா. பசங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஹா, கேசவ மாமாவா? கேசவன் என்னடா மாமா. கேசவ மாமாவை பார்க்க முடியலன்னு கவலையா இருந்தேன். என்ன சாந்தி, ஜானுவை இங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே? இதுகிட்ட சும்மா அன்பு பாசம்லாம் காட்டுறதுனால பிரயோஜனம் இல்ல மாமா. பசங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு சின்னதா ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்தேன் மாமா. இங்க வந்து பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசாருச்சு. சாந்தி, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே. நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னேன். இவ எப்படிப்பட்டவன்னு யாருக்கு தெரியும்? ஆ, மாமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு வாரம் இங்க நிம்மதியா இருந்துட்டு நாங்க ஊருக்கு போயிடுவோம். அதுக்கு இடையில இவ யாரு, எங்க இருந்து வந்தா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போய் அதனால வர பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்க முடியாது. என்ன தேவையில்லாம பேச வச்சிடாதீங்க. வாடி போலாம். யாரை பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்க வேண்டியது. வாங்க சொல்லுங்களா, பார்த்து வாங்க, ஏதாவது இருக்க போகுது. அட, பார்த்து வாங்க. பசங்க நல்லா இருக்கணும்னு கோவிலுக்கு வந்து பூஜை பண்றாங்களாம். கோயிலுக்கு வர்றது முக்கியம் இல்ல, மனசு சுத்தமா இருக்கணும். ஆ, ஆ. எழுதணும், படிக்கணும். எதுக்கான தூ என்னை இப்படி கட்டி போட்டு என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. அதனால என் உடம்பு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் நான் இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன். எதுக்குன்னு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் என் கஷ்டம் எல்லாம் தீந்து கண்டிப்பா நான் பெரிய ஆளா ஆவேன். ஹாய். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு தென்னந்தோப்புல இருந்து தேங்காய் திருடி வீட்டுக்கு வந்தான் பசிக்காக. அந்த சமயத்தில் அவன் எதுவும் சாப்பிடாம வேற இருந்தான். நான் சொல்கிறத நீ கேட்குறியா? யாருமே அவனை எதிர்க்கலை, அப்பா அம்மா ஒருத்தர் கூட. அதுக்கப்புறம் அவன் எல்லாரையும் ஏமாற்றி பெரிய பணக்காரன் ஆயிட்டான். காரு பங்களா வாங்கினான், அந்தஸ்து வந்துடுச்சு, பெரிய மரியாதை வந்தது, எல்லாம் கிடச்சிது. இது ஒரு சாதாரண கதை தான். ஆனால் ஜானு, நீ எப்படி வளரக்கூடாது.
அது இருக்கக்கூடாது. நான் சும்மா கொஞ்சம் படம்லாம் வரையலான்னு இருந்தேன், அவ்வளவுதான் தாத்தா. நான் திரும்ப கொண்டு வந்து வச்சிடுறேன். அம்மா அந்த ஆளு சார் அது என் பொண்ணு மாதிரி சார். அவனோட சீரியலு கூரியலன்ட்டு எங்கேந்திரா வரீங்க? ஐயோ போலீஸ்கார மிஸ் அரைச்சி போச்சு. இங்க படம் ஐயோ. வரைகிற வேலை வேற நடக்குதா? எங்க இருந்து உனக்கு இந்த கலர் பென்சில் கிடைச்சது? நான் மேல கிடைச்சது, அதான் எடுத்து ஓ வரைஞ்சேன். அப்படியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு, பெரிய திருடிதான். ஐயோ சங்கரனா, தாத்தா கிட்ட சொல்லிட்டா இதை எங்க வைக்கிறது? இதை எப்படியாவது அழிச்சாகணும். ஐயா கொஞ்சம் இங்க வந்து பாருங்களேன். தாத்தா தாத்தா ஜானு எல்லா கலர் பென்சிலையும் பீரோல இருந்து திருடிட்டா. சங்கரனை பாத்திருக்காரு அவ குளத்து பக்கம் படம் வரையறத. சங்கரா, ஐயா நான் நீ வந்து இப்போ எதுக்கு அந்த இடத்துக்கு போன? பீடி பிடிக்க தான் போனாரு தாத்தா. யாரும் பாத்திரக்கூடாதுன்னு அங்க போய் அடிக்கலான்னு போனேன். அப்பதான் ஜானு அங்க பார்த்தேன். அங்க செவுரு முழுக்க படம் வரைஞ்சு வச்சிருக்கா. ஜானு, எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. நீ கலர் பென்சில்ஸை வரையறதுக்காக எடுத்தியா? எடுத்தியான்னு கேட்குறேன்ல. எங்கேயோ கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கா தாத்தா. நான் சொன்னல இவதான் எடுத்திருப்பான்னு. அதோ அங்க இருக்கு கலர் பென்சில்ஸ். திருடி, பெரிய திருடிதான் இவ. ஜானு, இங்க வா. நீங்க கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறா பாருங்க. உன்கிட்ட திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, மறந்துட்டியா? இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ இல்லை, நான் தான் குற்றவாளியா நிற்கிறேன். ஏன் இப்படி பண்ண? மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை யாரும் வெறுத்துறாதீங்க தாத்தா. நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா. மன்னிச்சிருங்க. ஜானு, உனக்காக கலர் பென்சில் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு இஷ்டத்துக்கு வரைஞ்சிக்கோ. தாத்தா உனக்காகத்தான் வாங்கினேன். இந்தா, இதை வாங்கிக்க. இந்தாம்மா. இந்த மாதிரி தூரமா அடிக்க முடியுமா உன்னால? லெட் மீ ட்ரை. ஏன் நீங்க எதுவும் வரையலையா? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆஹா, காந்தி தாத்தாவோட படத்தை வரையலையா? யா, காந்திஜி இஸ் அவர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன். குட். எப்படி இருக்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ. காந்தி தாத்தா எதுக்காக கம்பை வச்சு நடந்தாரு? தலையில அடிக்கிறதுக்காக. தப்பு பண்ணா தலையிலே அடிப்பாரு. அது இல்ல பசங்களா, அவரு அந்த கம்பை வச்சு இந்த நாட்டோட எல்லா மூலையிலையும் சுத்தி திரிஞ்சாரு. அவர் வாழ்நாள் முழுக்க மக்களுக்காகவே வாழ்ந்தாரு, குழந்தைங்களுக்காகவும் வாழ்ந்தாரு. எல்லா படமும் ரொம்ப அருமையா இருக்க. ஜானு, நீ என்ன வரைஞ்சிட்டு இருக்க? என்னோட தாத்தாவை. எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும்போது காந்தி தாத்தா இறந்து போயிட்டாரு. அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் காந்திஜி இந்த நாட்டுக்காக பாடுபட்டார். பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும். பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும். அப்பா. பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும். அப்பா. பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும். பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும். வெளியேறுங்க. பிரிட்டிஷ்காரங்க வெளியேறணும். பிரிட்டிஷ்காரங்க வெளியேறுங்க. அப்பா. வெளியேறுங்க. பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ்காரங்க வெளியேறுங்க. அப்பா. எங்களுடைய நாடு. பிரிட்டிஷ்காரங்க வெளியேறுங்க. எங்க நாடு எங்களுக்கு திரும்ப வேணும். பிரிட்டிஷ்காரங்க வெளியேறுங்க. எங்க நாடு எங்களுக்கு வேணும். அப்பா.
அப்பா. எங்களுடைய நாடு. பிரிட்டிஷ்காரங்க இங்க இருந்து போங்க. இந்தியா எங்களது நாடு. பிரிட்டிஷ்காரங்களே வெளியேறுங்க. அப்பா. 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 கொன்னுட்டாங்க. ஒரு கல்லில் இருந்து சிலை உருவாகும் போது கடைசியில் ஜெயிக்கும் போது கல்லா இல்லை சிலையான்னு யாராலையும் சொல்ல முடியாது. சுட்டு கொன்னுட்டானுங்க. எங்க அப்பாவை பத்தி எதுவும் தெரியாது. நான் பார்த்தது கூட இல்ல. அப்பா யாருன்ற விஷயத்த அம்மா சொன்னது கூட இல்ல. அப்பா இல்லாத பொண்ணுன்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதை கேட்டு கேட்டு எனக்கு இப்ப சாதாரணமா ஆயிடுச்சு. இப்ப எனக்கு பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சுதந்திரம் நமக்கான உரிமை. அது எல்லாரையும் குத்தி குடல உருவிடுவேன். என் குழந்தைய உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட வித்தையா காட்டுறீங்க. ஏய், அவளை அனுப்பி விடுங்கடா. பெரிய காந்தியவாதியா, காந்தியவாதி. ஒரு சின்ன பொண்ணை ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறானுங்க. வெளியில வாடா. வேண்டாம் வேண்டாம் தாத்தா, போகாதீங்க. நீ உள்ளே இரு. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத. தைரியமா இருந்த பொண்ணை வெளியில அனுப்புடா. Hey, what happened? Hey! வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. உன்னை விட மாட்டேன்டா. வாடா வாடா. சேகர, மகேஷ, ஆதி, எங்க இருக்கீங்க? அந்த கிழவனை இனி இந்த அடிச்சுட்டான்டா. பக்கம் உன்னை பார்த்தேன் கொன்னுடுவேன்டா. வாங்கடா சீக்கிரம். அஹிம்சையை பற்றி நான் படிக்காமல் இருந்ததில்லை. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நாம் என்னைக்கும் அஹிம்சையை கையில் எடுக்கக்கூடாது. படித்த பாடங்களை மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஏ அமீர், நீ வர வழியில அந்த ரிவரை பாத்தியா? எவ்வளவு அழகா இருந்தது. ஜானு பாத்தியா, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா வந்தாச்சு. வாவ், இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. டெல்லியில இருந்து வந்தவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மதியமே ரீச் ஆயிட்டாங்க. இவங்க மதுரையில இருந்து ட்ரெயின்ல வந்தாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நல்லது. இந்த பேக்கை நானே கொண்டு வரேன். இருக்கு. வாங்க வாங்க உள்ள போவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டீங்களே. இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு நாளுக்காகத்தான் நான் பல நாட்கள் காத்துட்டு இருந்தேன். என்னடா கண்ணா? வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாவ், அந்த ரிவர் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்ததுல. வரும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? பச்சை இங்க பச்சை பாத்தியா செழுமையா. தாத்தா? இங்க பாரு தாத்தா. வர வழியில பாத்தீங்களா? எல்லா காட்சிகளும் எவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு. எவ்வளவு செழுமையா இருக்கு பாருங்க நம்ம ஊரு. அந்த மண்ணோடைய வாசனை, அந்த உங்களுக்கு பச்சை எப்ப பார்த்தாலும் புல்லோட இதோட ஞாபகம் வாசனை. தானா? ஆஹா, எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் மறக்க முடியுமா? நம்ம நாடு நம்ம நாடுதான். செல்லம், இந்த பூவா ஃபுல்லு சாப்பிடணும். நம்ம ஜானு கதால இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஜானு, இங்க வாமா என் பக்கத்துல. என்னக்கா? இது கொஞ்சம் விலக்கி வைக்க முடியுமா? ஜானு அக்காக்கு வேலை இருக்குடா செல்லம். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் தூங்க போறோமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நாடகம் ஆரம்பிக்க போகுது. இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.
என்னோட அன்பார்ந்த மக்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாடகம் ஆரம்பிக்க போகுது. நான் தான் இந்த நாடகத்தோட ஹீரோ, இல்ல ஹீரோயின். தாத்தாவோட பிறந்தநாள் பரிசா நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்டேஜ உருவாக்கி ஆடி பாடி உங்களை சந்தோஷப்படுத்த போற நாடகம் இது. இதுல முயலும் சிங்கமும் இருக்கு. நம்ம ஜானுவோட குரல் தானே அது. ஜானுவுக்கு நடிக்கலாம் தெரியுமா? அது எல்லாமே பசங்களுக்கு இயற்கையிலே சாதாரணமா வரும். ஐயோ, ஏன்பா நீங்க தேவையில்லாம கவலையா இருக்கீங்க? என் கண்ணா, என்னோட அன்பு மகனே. என்ன மானுடா இவ்ளோ கவலையா இருக்க? என் பசங்களா, என்னோட குழந்தைங்களா, என் பொண்டாட்டி. தோ அது என்னோட பொண்ணுதான். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வருவா. ஆமா. சிங்கராஜாக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆக வேண்டியது நான் தான் குழந்தைங்களா. அப்பா, அப்பா, என் அன்பு பொண்டாட்டி. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். இதுதான் என்னோட கடைசி முத்தம். எல்லாம் சரியாயிடும். அந்த உண்ணி என்ன பசங்க என்னமா பண்றாங்க? யாரும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் அந்த துரோகியான அந்த சிங்கத்தை வேட்டையாட போறேன். என் கண்ணா, நீயா? ஆமாப்பா, எனக்கு பயமே இல்ல. இந்த இலைகளை சாப்பிட்டாலும் நான் ஒன்னும் கோலை இல்ல. அம்மாக்காகவும் அப்பாக்காகவும் எந்நேரமும் போராட தயாரா இருக்கேன். என்னோட அண்ணன் தம்பிகளுக்காக இவங்களோட எப்பவுமே அன்பா இருப்பேன். இவங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது. இத மட்டும் நான் செய்யலனா இவங்க அனாதையாயிருவாங்க. இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். அப்பா, அம்மா, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மை காம்ரேட்ஸ் அண்ட் கண்ட்ரிமேன், அடுத்த ஜென்மத்துல உங்க எல்லாரையும் பாக்குறேன். வேணட கண்ணா, நீ போவாத. அப்பா, என்னால போகாம இருக்க முடியாது. எனக்கு பசிக்குது. எனக்கு சாப்பாடு எங்க? மகாராஜா, மகாராஜா, வழியில ஒரு சிங்கம் எனக்கு ஒண்ணு சாப்பிடலான்னு வந்துச்சு. ஆனா நான் அது கிட்ட சொன்னேன், ஐ அம் தி பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் மை லார்ட். டோன்ட் டச் மீ. தேங்க்யூ. இந்த காட்டுல நான் இருக்கும்போது எனக்கு தெரியாம இன்னொரு சிங்கமா? அந்த சிங்கத்தை கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட சாப்பாடை சாப்பிடுவேன். கொன்னுட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை சாப்பிட்றேன். அந்த சிங்கம் இந்த இடத்துல தான் இருந்துச்சா? சொல்லு. இங்கதான் மகாராஜா, இங்கதான் அது இருந்தது. கொஞ்சம் கீழே பாருங்க. அது மட்டும் அங்க இருந்துச்சுன்னா நான் கொன்னுடுவேன். நான் கண்டிப்பா அதை விட மாட்டேன். நீ யாருன்னு சொல்லு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கா? ஆமா மகாராஜா, இந்தாங்க, விடாதீங்க. இதை எங்க வைக்கிறேன்? ஐயோ, நான் செத்துட்டேன். என்ன பண்ற? அந்த பூவை கொஞ்சம் கூட. நல்லா இருக்குல்ல? ஓ, வாட் a கலர் காம்பினேஷன். ஆஹா, இங்க எவ்வளவு பூக்கள் இருக்குல்ல. இந்த இடத்துல பூக்கள், பறவைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, நம்ம ஏதாச்சும் பண்டிகைக்கு தானே பூவெல்லாம் போடுவோம். தாத்தாவோட பிறந்த நாள் நமக்கு ஒரு பண்டிகை மாதிரி. ஆமா, அதுதான். தாத்தா. ஜானு, ஜானு. தாத்தா. என் பிறந்த நாள் அதுவுமா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்து நான் சந்தோஷப்படுத்திட்டேன். உனக்கு மட்டும் இந்த தாத்தா எதுவுமே கொடுக்கலையே. எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படி என்னால பண்ணாம இருக்க தாத்தா, முடியாது. நாங்க பூவெல்லாம் போட்டிருக்கோம். ஓ, அப்படியா? ரொம்ப நல்லது. நான் வந்து பார்க்குறேன். இதுல பாவாடையும் ஜாக்கெட்டும் இருக்கு, வாங்கிக்க. இது ஜானுவுக்காக கொலுசு வாங்கியிருக்கேன், போட்டுக்க. நான் இதை இப்ப போட மாட்டேன், திறந்து பார்க்கவும் மாட்டேன். இன்னைக்கு நான் இதை போட்டா எல்லாம் இத பத்தி தான் பேசுவாங்க, தாத்தாவை தான் கிண்டல் பண்ணுவாங்க. நான் இதை அப்புறமா போட்டுக்கிறேன்.
சரி. அப்புறம் இது என்னன்னு தெரியுமா? செருப்பு. கையை காட்டு. இதுவும் உனக்காகத்தான். இதுவும் தேவைப்படும். தாத்தா, ம், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எல்லாத்தையும் சாப்பிட முடியும்னு எனக்கு தோணலை. லெட் மீ ட்ரை. ஜானு அக்கா ஏன் நம்ம கூட உட்காந்து சாப்பிடல? அது வந்து பசிக்கும் போது அந்த அப்பள கூட கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? எப்ப முனியாண்டி இந்தா. ஐயோ, இதெல்லாம் கிழிஞ்சிருக்க. சங்கரா, அந்த தீயை கொஞ்சம் கம்மி பண்ண. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்துடுவாரு. நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு. முனியாண்டி, உன் முடிய நீ பாத்துக்க. என்னங்க சாப்பாட கையில வச்சிருக்கும் போது இப்படியா பேசுறது? இங்க பாரு, எல்லாரும் சாப்பாட ஒரு புடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜீவனுக்கு சாப்பாடு போட்டீங்களா இல்லையா? கொடுத்தாச்சு. என்னாச்சு உன்னே? ஜீவன் பசியில துடியா துடிச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு பைத்தியனும் எப்படி மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சுச்சோ உடனே துரத்தி விட்டானுங்க. அதனாலதான் உளறிக்கிட்டே இருப்பான். பசிச்சா மனுஷங்க எல்லாம் பைத்தியம் ஆயிடுவாங்க. இருமா ஒரு நிமிஷம். அங்கேயே நில்லுமா. நீ அவசரப்பட்டு இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு மாதவனோட குடும்பத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க. இங்க சமையல் கட்டிலே நீ நின்னா போதும். நேரம் வரும்போது என்ன தேவையோ அதை கொடுப்போம். அதை கொடு. வீட்டுல செஞ்ச பாயசம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்ததாமே. எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிடணும்னு தான் இருக்கு. ஆனா என்னால முடியாதே. அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னேன். இங்கேயே சாப்பிடலாம்ல. நீ சாப்பிடல? ஜானு, உனக்கு பசிக்கலையே அடிச்சலாம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைங்க. இந்த இலையெல்லாம் யாரு தோட்டத்துல தூக்கி போட்டா? ஜானு, இந்த பொண்ணு எங்க போனா? சாப்பிடு ஜானு, நல்லா சாப்பிடு. தாத்தா தான் இருக்கேன்ல. சாப்பிடு. அன்புக்குரிய நாராயணன் மாஸ்டருக்கு இன்னைக்கு எனக்கு 70 வயசு முடிஞ்சிடுச்சு. முன்கூட்டியே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களால் ரொம்ப தூரம் பயணம் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சேகர் ரொம்ப வயசான ஆளாயிட்டேன். எனக்கு முதல்ல அவன் நான் சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் தான். எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தீங்க. என் கூடவே நீங்கள் இருந்தீங்க. எனக்கு இந்த உலகத்தையே காட்டி கொடுத்தது நீங்கள் தான். என்னோட மனசில் அந்த நினைவுகள் எப்போவுமே நிறைஞ்சு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். என்னைக்கும் அன்போடு இருக்கிற சேகரன், காத்தம்பட்டி வீடு, கோயம்புத்தூர். ஃபோன். இது என் மாஸ்டருக்காக நான் எழுதுகிற லெட்டர். அவர் இப்போ சென்னையில் இருக்கார். படுத்த படுக்கை ஆயிட்டார். உடம்புக்கு முடியலை. இதை யாராவது படித்து தான் காட்டணும். ஆனால் அவருக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு தடவை நான் அவரை போய் பார்த்தப்ப என்ன அவருக்கு அடையாளம் தெரியாமல் என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தார். அப்புறமா அவர் சிரித்தார். திரும்பி படுத்துக்கிட்டார். ஜானு, தூங்கிட்டு இருக்கியா? மத்தியான நேரத்தில் என்றைக்கு நம்ம திருப்தியாக சாப்பிட்றோமோ, பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ராத்திரி நேரத்தில் கம்மியாக தான் சாப்பிடணும். நீ வெள்ளரிக்காவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்க. வெள்ளரிக்காய் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும்ல. அந்த பச்சை தோலுக்கு நடுவுல வெள்ளையா கடிச்சு சாப்பிட ருசியா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு, உனக்கு, பாட்டிக்கு அதுதான் சாப்பாடு. ஜானு, நான் எழுதி கொடுத்த லெட்டரை மறக்காம பெட்டியில போட்டுருவியா? குறுக்கு வெளியில போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். பணத்தையும் லெட்டரையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. தாத்தா, பாப்பா, மொத்தம் 67 ரூபா 50 காசு ஆச்சு. பாக்கி 32 ரூபா 50 காசை புடி. என்ன பாப்பா, விருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் வாங்குற?
இந்த மாஸ்டரை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவா பாப்பா. அதுக்கப்புறம் உன்ன செல்லக்குட்டி. ஏய் அங்கே நில்லு, ஓடாத நில்லு, நில்லு, ஓடாத நில்லு, எங்க ஓடுற? ஐசியூ? ஆமா இங்கதான். ஆ. என்ன வேணும்? இங்க இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. குழந்தை அங்கே தான் இருக்குன்னு ரிசப்ஷன்ல சொன்னாங்க. உங்க பேர் என்ன? சேகர். குழந்தை பேரு? சேகரன் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. குழந்தையோட பேரு? ஜானு. ஒரு குழந்தை எனக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே. இங்க இருந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சேகர் மாஸ்டர், லெட்டர்ல இருந்து ஃபோன் நம்பரை பார்த்துட்டு தான் இங்க ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. பட் லெட்டரை நான் இப்பதான் பார்த்தேன். என்ன யாருன்னு தெரியல. நான் உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட், மினிஸ்டர் பஷீரோட தம்பி, டாக்டர் அசிஸ். ஜானு, நீங்க தேடுற பொண்ணான்னு எனக்கு தெரியாது. முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கம் வித் மீ. வாங்க. ஜானு, ஜானு. மாஸ்டர், என் ரூம்ல உட்காந்து பேசலாம் வாங்க. செத்து போன்னு சொன்னா எனக்கு அது தெரியாது. அது என்னன்னு எனக்கு தெரியாது. டாக்டர், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் என்னால எதுவும் சொல்ல முடியும். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மாஸ்டர், என்ன வேணாலும் நடக்கலாம். மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. லெட்ஸ் see, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலோட சேரிட்டபிள் ஃபண்ட்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டை தொடங்கிட்டோம். எதையோ பார்த்து பயந்த மாதிரி தான் இப்ப அவ இருக்கா. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா? என்ன நடந்ததுன்னு தெரியல. யாரோ 2-3 பேர் வண்டியில கூட்டிட்டு வந்தாங்க. சிஸ்டர், குழந்தைய கூட்டிட்டு வந்தவங்க இது கொடுத்துட்டு போனாங்க. சார், இங்க இருக்கிற மருந்து எல்லாம் கொடுத்துட்டோம். இது மாஸ்டர் கிட்ட கொடுங்க. கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். எவ்வளோ பில் வந்திருக்கோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். ஆனால் டாக்டர், அவ எப்படி இருந்தாலும் அப்படியே எனக்கு கொடுத்துருங்க. ஜானு, ஜானு, அவன் என்கிட்ட ஜானு, அவன் என்கிட்ட தாத்தா, அவன் என்கிட்ட வந்தான். அவன் என்ன வந்து என்னம்மா கண்ணு, கை எட்டலையா? இந்த மாமா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? போங்க. இந்த மாமாவோட செல்லக்குட்டி இங்க என்ன பண்றீங்க? வாடா செல்லம். ஏய் நில்லு, எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நில்லு, எங்க ஓட பாக்குற? நான் உன்னை விட மாட்டேன். நில்லு. இந்த ரத்தத்துக்கு நான் என்ன மறுபடியும் கொடுக்க போறேன்? மாஸ்டர், மாஸ்டர் நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா?
என்ன மாஸ்டர் இப்படி ஆயிட்டீங்க? இப்போ உங்களை அட்மிட் பண்ணி யாரோ பார்த்துக்கணும் போல இருக்கே. கேன்டீன்ல இருந்து சாப்பாடு வர வைக்கட்டா? என் ரூம்லயே உட்காந்து சாப்பிடலாம். வேண்டாம், அவங்க அப்படி படுத்துட்டு இருக்கும்போது நீங்களே இப்படி தளர்ந்துட்டா எப்படி? வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? அம்மா, என் அம்மா. பாட்டி, மணி இப்ப 10 ஆன மாதிரி இருக்கே. சேகரன் இன்னும் வரல இல்ல? ஜானு எங்க இருக்கான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? குழந்தைங்களா யாரும் போகலையா? ஆஸ்பத்திரிக்கு அவளை பார்க்க யாரும் போகலையா? என்னோட பெட்ஷீட்டை காணுமே. குழந்தைகளா, என்னால குளிர் தாங்க முடியலையே. நான் ஒன்றும் பண்ணல. ஜானு, எனக்கு பயமா இருக்கு. நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு தாத்தாவை பார்க்கணும். சரி. சேகர் மாஸ்டர், மாஸ்டர். வேண்டாம், கூப்பிடாதீங்க. காலையில் அவளை நார்மல் வார்டுக்கு மாற்றிடலாம். ம். சரியாயிடும், என் குழந்தைக்கு சரியாயிடும். அவளுக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு நான் இருக்கேன். கேர்ஃபுல். குட்டி, ஏ செல்ல குட்டி. கச்சனட்டா உன்னை கொன்னுடுவேன். என்னை கடிக்கிற? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன். என் கூட வா, உங்க அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். அவ உன்னை பார்க்காம ரொம்ப துடிச்சு போயிருக்கா. நீ இந்த மாமா கூட வரமாட்ட? நான் வரமாட்டேன். வா, இல்ல, வான்னு நான் சொல்றேன்ல. வரமாட்டேன். என்ன விடுங்க. ஏய், தாத்தா, இந்த ஆள் இங்க இருந்து போக மாட்டான். தேவையில்லாம கத்தி கூச்சல் போடாத. தூங்கு வேண்டாம். தூங்கு. இந்த மாமா இங்கே தான் இருப்பேன். தாத்தா, தாத்தா, அங்க ரைட்ல போய் அந்த ஆள் அங்க வந்துட்டான். என்ன எங்க தாத்தா கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்க தாத்தா கிட்ட கூட்டிட்டு போங்க. என்ன காப்பாத்துங்க தாத்தா. ஜானு, 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 ஒண்ணு இல்லடா, நான் தான் இருக்கல, தைரியமாயிரு. தாத்தா உனக்காக மருந்து வாங்க தான் போனேன். என்ன ஆச்சுன்னு சொல்லு ஜானு. தாத்தா, பயப்படாத, தாத்தா, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் எழுதி கொடுக்குற மருந்து இவளுக்கு கரெக்டாக கொடுக்கணும். ம், அது மட்டும் பண்ணீங்கன்னா போதும். அவ இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட மாஸ்டரோட வீடு தான் நல்லது. ம். வீட்டிலன்னா மாஸ்டர் கூடவே இருந்து பார்த்துப்பீங்கல்ல. ஆ, மாஸ்டர் நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க. ஸோ ஒரு நாள் நான் அங்கே வந்து அவளை பார்க்குறேன். டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஜானு, நாம வீட்டுக்கு தான் போறோம்.
மெதுவா மெதுவா. ஐயோ தாத்தா, தடுக்கி விட்டுருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஜானுவை கூட்டிட்டு வந்துருவேன்னு. நீங்க இப்போ விளையாடுங்க, ஜானு அப்புறம் வருவா. சீக்கிரமா வரணும்னா சரி வா நம்ம போய் விளையாடலாம். என்ன விளையாடலாம்? டிங்கா Ringa, ringa, roses, pocket full of roses. Asha, busha, all down. பாட்டி, பாட்டி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் இன்னும் வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த. கேட்டா யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வயசான கிழவிக்கு எதுக்கு பதில் சொல்லணும்னு எல்லாரும் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. ஜானுவை பார்த்தீங்களாம்மா? ஆ, இப்போ அவ போய் குளிச்சுட்டு வரட்டும்மா. தலைக்கு குளிக்காத ஜானு, உடம்புக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோ. சேகரா, நீ இப்படி வந்து உட்காரு. ஆ. என்னம்மா? இங்க வேற யாரும் இல்லையே. இல்லை. என்னம்மா சொல்லுங்க. எல்லாரும் நீ வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சொத்து பிரிச்சு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. நீ ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருக்க? நானும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். இந்த வீடு இருக்கிறதுனால தான் எல்லாருமே சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. அவங்க இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த வீடை மட்டும் நம்ம விற்றுட்டு போயிட்டா அப்புறம் ஞாபகத்துக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது இந்த வீடு மட்டும் தானே. இங்கே நீங்கள் இருக்கீங்க, ஜானு இருக்கா, நான் இருக்கேன், அப்பாவும் இங்கே இருந்தார். அவளை கூட்டிகிட்டு வான்னு அம்மா சொன்னப்ப நான் கூட்டிகிட்டு வந்த பொண்ணும் நம்ம வீட்டு பின்னாடி தான் இப்போ இருக்கா. இந்த வீட்டில் எத்தனை பேர் போராட்டத்துக்காகவும் சத்தியாகிரகத்துக்காகவும் இந்த வீட்டு வராண்டாலையும் எல்லா இடத்துலையும் பழைய சாதத்தையும் ஊறுகாயும் சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் இருந்திருக்காங்க. எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படம் வரைகிறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர். அந்த நினைவுகளெல்லாம் இல்லாமலே போயிடும். எல்லாத்தையும் மறக்கிறது சுலபமான விஷயமாயிடுச்சு. இதில் எனக்கு வருத்தம்லாம் இல்லை. இந்த வீட்டை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நான் ஒன்றும் கல்லஞ்சக்காரன் இல்லை. எந்த பிரச்சனையும் இந்த வீட்டில் வரக்கூடாது. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை பிரிச்சிடலாம். யாருக்கும் அதால் மனசு சங்கடம் வரக்கூடாது. எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம். அவங்க சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும். அதுதான் நிம்மதி. உங்க அப்பா எப்பவும் என் பக்கத்திலேயே உட்கார்ந்து பேசுற மாதிரியே இருக்கு. என் மக சேகர எங்கன்னு கேட்பாரு. அதே போல இப்ப ஜானுவை நாம என்ன செய்ய போறோம் சேகரா? எந்த ஜீவராசியும் பட்டினியில் இருக்குன்னா இந்த நாடு இன்னும் சுதந்திரம் வாங்கலன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஜானு மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பசியில் துடிக்கிற குழந்தையோட வேதனை என்னன்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்க காட்டுற அன்பு. உங்கள் பேர்லையும் என் பேர்லையும் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். அங்கே நமக்காக ஒரு சின்ன வீடு கட்டணும். பறவைங்க வாழ்கிறதுக்கு ஒரு கூடு. ஜானு மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுதான் அடைக்கணும். மகாத்மா, நான் இப்போ என்ன பண்ணணும்? சொத்தை பிரிக்கணும், அதானே மகாத்மா? பிரிச்சிடுறேன், எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். மகாத்மா, இந்த குழந்தைக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்? என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க இப்படி அழக்கூடாது. உங்க நேர் மேல இன்னும் சாகல. பனி உருகிறது அப்படியே போறதுக்கு இல்லைன்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. அழாதீங்க மாஸ்டர், அழாது, அழாதீங்க.
அழாதீங்க. அழாதீங்க மாஸ்டர், வேணாம். நான் இங்கதான் இருக்கேன், எப்பவுமே உங்க கூடயே. இந்த கதவு யார் இருக்கா? எதுக்காக எப்போ பார்த்தாலும் இதை அடைச்சி வைக்கிறீங்க? இருட்டு தான் இருக்கு, இருட்டு மட்டும்தான் இருக்கு. தாத்தா, நீங்க சாப்பிடலையா? ஜானு, எனக்கு இப்போ பசி இல்லை, நீ சாப்பிட்டுக்க. தாத்தாக்கு நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க. போதும் போதும், எனக்கு போதும். என்னாச்சு தாத்தா? ஜானு. தாத்தா தாத்தா தாத்தா, உங்களுக்கு என்னாச்சு? ஜானு, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க தாத்தா. ஜானகி, நீ தனியா இருக்க எப்பவும் தைரியத்தை உண்டாக்கிக்க. ஜானுவுக்கு, என்னோட ஜானகிக்கு, அம்மாவுக்கு, கேசவனான எல்லாரையும் விட்டு நான் போறேன். வந்து அந்த மலர் வளையத்தை வைங்க. இங்க வந்து நில்லுங்க. நீ எதுக்கு இங்க வந்து படுத்திருக்க? அதான் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே. ஏன் நீ சேகரன், எல்லா விஷயத்திலையும் நீதானே நம்பர் 1 இருப்ப. உன் பிறந்த நாள் அன்னைக்கு கூட உன் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டதோடைய சுவை என் நாக்குல இருந்து இன்னும் கூட போகவே இல்லை. உன்னுடைய அந்த அம்மாவை, ஜானுவை, எல்லாரையும் விட்டுட்டு நீ சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருக்க. எங்களெல்லாம் விட்டுட்டு நீ எங்கேயோ போயிட்டல்ல. இனி மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு போகணுமா? அந்த ஆளு, அந்த போலீஸ்கார, அப்புறம் என்னோட அம்மா. சங்கரா, இந்த மொய்தீன் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்லாம் சொல்லிட்டியா? பாட கட்டுறது கூட ஆளுங்களை வர சொல்லிட்டியா? இப்படியே நின்றுகிட்டு இருந்தா வேலை நடக்காது. அந்த மைதீன் எங்க இருக்கான்னு பாக்குறேன். ரோட்டு ஓரமா, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல. அல்லா, நீ ஏன் இப்படி பண்ணிக்க? எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டீங்களே. இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன பண்றது? ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்குல்ல. வர, நான் இப்ப வர வந்துடுறேன். சேகரோட அப்பாவை இந்த இடத்துல தான் கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. இப்ப என் பையனை, என் சேகரனையும் இங்கதான் படுக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என்னோட தலைவிதி. நான் அவனை பார்த்தேன். கண்ணு எனக்கு தெரியலனாலும் அவனை நான் பார்த்தேன். அவனுக்கு எப்பவுமே ஜானகியோட நினைப்பு தான். இனி எப்படி வாழணும்னு ஜானகிக்கு தெரியும். உனக்கு தொப்பி வச்சு அழகு பார்க்கலாம். இது சரியா இருக்கு. பாக்கிறதுக்கு அழகா இருக்கு.
பார்க்கவே காமெடியா இருக்கு. அங்க பாருங்க நம்ம ஜானு ஜானு வந்துட்டா. வா, வா. வா. வா, வா. சவுண்ட் ரோலிங் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஜானகி நீ மறுபடியும் தெருவுக்கே வந்துட்டல, உங்க அம்மாவை பாத்தியா? ம். நான் எங்க அம்மாவை பார்க்கலன்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி? இந்து ஸ்வரா சேனலுக்காக ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா? ம்? ம்.